கதிரேஷ், நீ அவளை கோட்டை விட போகிற. என்ன இப்படி பைக்கை ஓட்டுறான்? ஏதோ ரேஸில் கலந்துக்கிட்ட மாதிரி. நாம் சேஸ் பண்ணுறத ஸ்மெல் பண்ணிட்டானோ? இருக்கலாம். இல்லைன்னா இவ்வளோ வேகமாக போக மாட்டானே. கதிரேஷ் சொல்லி கொண்டிருக்கும் போதே முன்னால் போய் கொண்டிருந்த பைக் இடது பக்க சந்தில் நுழைந்தது. ஏதாவது ஒரு சந்துக்குள்ளே நுழைவான்னு நினச்சேன், நுழைஞ்சிட்டான். அது என்ன சந்து சத்தி? சின்ன ரெட்டி சந்துன்னு நினைக்கிறேன். இனி அவளை பிடிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். இனிமேல் தான் சுலபம். சந்துக்குள்ளே ஒரு சின்ன டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டாலும் ஆள் மாட்டிக்குவான். எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆக்டோபஸுக்கு 8 கைகள் இருக்கிற மாதிரி அந்த சின்ன ரெட்டி சந்துக்கு 8 கிளை சந்துகள் இருக்குது. அவன் எதில் வேணும்னாலும் நுழைஞ்சி போய்கிட்டே இருக்கலாம். கதிரேஷின் பைக் சின்ன ரெட்டி சந்துக்குள் நுழைந்தது. குறுகலான சந்து. பஜ்ஜி சுட்ட வாசனையும் சாக்கடையும் மாறி மாறி நாறியது. பார்வைக்கு கிடைக்கல. ஆல் எஸ்கேப். எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது சத்தி. பைக் சந்துக்குள் வேகமாய் தடதடுத்து எதிரில் வந்து ஆட்களை மிரள வைத்து ஒதுக்கியது. யோ, பார்த்து போங்கயா. போலீஸே இப்படி வேகமாக போனால் எப்படி? தைரியமாய் ஒரு குரல் வந்து கதிரேஷின் காதுகளில் விழுந்தது. பைக் சின்ன ரெட்டி சந்தின் மையத்துக்கு வந்து எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு கீழே நின்றது. 4 திசைகளிலும் கிளை சந்துகள் பிரிந்தன. எப்படி போயிருப்பான்னு தெரியலையே. வலது பக்க சந்திலிருந்து ஒரு இளம்பெண் இடுப்பில் கை குழந்தையோடு வெளிப்பட்டாள். சத்தி அவளிடம் கேட்டான், ஏம்மா, இந்த வழியாக ஒரு பைக் போச்சா? இது மாதிரியான வண்டி? அந்த பெண் வேகமாய் தலையாட்டினார். ஆமாங்க, வண்டி என் மேலே மோதுற மாதிரி வேகமாக போச்சு. பைக்குக்கு பின்னாடி ஒரு பொண்ணு உட்கார்ந்துருந்தாளா? ஆமாங்க. கதிரேஷின் பைக் விற்றென்று கிளம்பியது. 10 அடி அகல சந்து. 2 பக்கமும் நெருக்கமான வீடுகள். சந்துக்கு குறுக்கே ஓடிய மினி சாக்கடைகள் ஸ்பீட் பிரேக்கர்களாக மாறியிருக்க பைக் வேகம் குறைக்காமல் அவைகளை தாண்டியது. 2 நிமிஷ சர்க்கஸ் பயணத்துக்கு பிறகு ஒரு வீட்டுக்கு முன்பாய் நின்றிருந்த அந்த பைக் பார்வைக்கு சிக்கியது. சத்தி, ஐ காட் இட். நிறுத்திட்டு ஓடி இருக்கலாமே. பக்கத்திலேயே ஒரு டீ கடை இருக்குது, விசாரிச்சா தெரிஞ்சிடும். கதிரேஷ் அந்த பைக்குக்கு பின்னால் தன் பைக்கை நிறுத்தினான். இறங்கிக் கொண்டு டீ கடை வாசலில் நின்று பேப்பர் பார்த்து கொண்டிருந்த நபரிடம் கேட்டான், அந்த பைக் யாரோடது? எதிர்த்த வீட்டுக்காரரோடது சார். அவரோட பேர் என்ன? பட்டாபி சார். சத்யநாராயணனும் கதிரேஷும் எதிர் வீட்டை நோக்கி போய் சாத்தி இருந்த கதவை தட்டினார்கள். ஒரு நடுத்தர வயது நபர் கதவை திறந்து கொண்டு வெளிப்பட்டார். கதிரேஷின் போலீஸ் யூனிஃபார்மை பார்த்ததும் முகம் மாறினார். சார், வெளியே நிற்கிற பைக் உங்களோடதா? ஆமாம் சார். உங்கள் பேர் பட்டாபியா? ஆமாம் சார். வீட்டில் வேறு யாரெல்லாம் இருக்காங்க? இந்த வீட்டில் நானும் என்னோடய ஒய்ஃபும் மட்டும்தான். அந்த பட்டாபி சொல்லி கொண்டிருக்கும் போதே கருப்பாய் குண்டாய் ஒரு அம்மாள் உள்ளிருந்து வந்தாள். யாருங்க அது? சத்யநாராயணும் கதிரேஷும் பரஸ்பரம் பார்த்து தலையாட்டி உதட்டை பிதுக்கி கொண்டார்கள். பட்டாபி கேட்டார், எதுக்காக சார் இந்த என்கொயரி? சாரி, உங்கள் பைக் மாதிரியே இந்த ஒரு பைக்கை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். எப்படியோ அவங்கள மிஸ் பண்ணிட்டோம். உங்கள் வீட்டு வாசலில் அதே மாதிரியான பைக்கை பார்த்ததும் ஏமாந்துட்டோம். நம்பர் நோட் பண்ணலையா சார்? டிராஃபிக்கில் நோட் பண்ண முடியல. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். சத்யநாராயணனும் கதிரேஷும் சோர்வை சுமந்து கொண்டு பைக்குக்கு வந்தார்கள். எப்படியோ கோட்டை விட்டுட்டோம். கதிரேஷ் பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கும்போதே அவனுடைய ஷர்ட் பாக்கெட்டில் இடம் பிடித்திருந்த செல்ஃபோன் அவசர கதியில் கூப்பிட்டது. கதிரேஷ், இப்போ எங்கே இருக்கீங்க? சின்ன ரெட்டி சந்தில் சார். ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்தேன். என்ன விஷயம் சார்? காயத்ரியை தேடிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சத்யநாராயணனோட போனீங்க, என்னாச்சு? அவள் வீட்டில் இல்லை சார். வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஸ்டேஷனுக்கு திரும்பிட்டு இருக்கும்போது காயத்ரி ஒரு மோட்டார் பைக்கில் ஒரு இளைஞனோட போயிட்டு இருந்தா. நாங்களும் பைக்கில் சேஸ் பண்ணோம். அந்த பைக் சின்ன ரெட்டி சந்துக்குள்ளே நுழைஞ்சது. ஃபாலோ பண்ணணும். பட் இந்த சந்துக்குள்ளே 4-5 கிளை சந்துகள் இருக்கிறத உபயோகப்படுத்திக்கிட்டு அவங்க எப்படியோ தப்பிச்சு போயிட்டாங்க சார். பைக் நம்பரையும் நோட் பண்ண முடியல. கதிரேஷ், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் உடனடியாக அடையாறில் இருக்கிற ஸ்வாதி அவென்யூக்கு புறப்பட்டு வாங்க. 7வது தெரு 2வது பங்களா. சார்,
எனிதிங் இம்பார்ட்டன்ட்? எஸ், நேரில் வாங்க. அடையார் ஸ்வாதி அவென்யூ, 7வது தெரு. 2வதாய் இருந்த பங்களாவுக்கு முன்னால் போலீஸ் ஜீப் நின்றிருந்தது. பைக்கை ஓரமாய் நிறுத்திவிட்டு கதிரேஷும் சத்யநாராயணனும் திறந்து கிடந்த காம்பவுண்ட் கேட்டுக்குள் நுழைய இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபன் எதிர்பட்டார். சல்யூட் அடித்து தளர்ந்தான் கதிரேஷ். சார்? கதிரேஷ், இது யாரோட பங்களான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். சிட்டியில் இன்னைக்கு நம்பர் 1 வைர வியாபாரி. பேர் கன்யாலால். பெரிய கோடீஸ்வரர். ஒரு ட்ரஸ்ட் நடத்தி அதன் மூலமாக நிறைய ஏழை பெண்களுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கார். தர்ம காரியங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துருக்கார். கோயில் கும்பாபிஷேகங்களை நடத்தி வச்சிருக்கார். இவ்வளவு நல்லவரான கன்யாலால் இப்போ உயிரோடு இல்லை. மத்தியானம் 3 மணி சுமாருக்கு கொலை செய்யப்பட்டிருக்கார். சார் சார் உள்ளே வாங்க. போனார்கள். சுவர் தரை என்று எங்கே பார்த்தாலும் கிரானைட் பளபளத்தது. ராட்சச திராட்சை குலைகள் போல் லஸ்டர் விளக்குகள் சீலிங்கில் இருந்து தொங்கின. ஃபாரன்சிக் அதிகாரிகள் மாடிப்படங்களில் லென்ஸ் வைத்து பார்த்து கால் தடங்களை சேகரித்து கொண்டிருக்க 3 பேரும் லிஃப்டில் பயணித்து முதல் மாடிக்கு போனார்கள். வராண்டாவில் முதல் அறை. கதவு திறந்து கிடக்க கன்யாலால் அறை பூராவும் விரித்திருந்த வெண்ணிற மெத்தையில் மல்லாந்து விழுந்திருந்தார். வயிறும் மார்பும் தோட்டாக்கள் வாங்கி இரத்த குளங்களாய் மாறியிருந்தன. சத்யநாராயணன் ஸ்டீஃபனை ஏறிட்டான். சார், இதுவும் காயத்ரியின் கைங்காரியம்தான். சொன்னவர்தான் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து அந்த சிறிய பாலித்தீன் கவரை எடுத்தார். உள்ளே இரத்தம் தோய்ந்த தோட்டாக்கள். காலையில் கொலை செய்யப்பட்ட புண்ணியகோடியின் உடம்பிலிருந்து எடுக்கப்பட்ட தோட்டாக்களும் இப்போது கன்யாலாலின் உடம்பிலிருந்து எடுக்கப்பட்ட தோட்டாக்களும் ஒரே ஜாதி. காயத்ரி இது வரைக்கும் 4 தோட்டாக்களை செலவு பண்ணியிருக்கா. ரிவால்வரால் மீதி இருக்கிற அந்த 2 தோட்டாக்களை செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி அவளை பிடிக்கணும். முடியுமா? சத்யநாராயணன் பயந்தான்.